ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது நம்ம வீட்டுக்கு திடீர்னு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்வீட்டு தாங்க இது. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம Mithuntips சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம Mithuntips சேனலில் வர்ற எல்லா அப்டேட்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்பிள் 1, சுகர் 1/2 கப், நெய் 3 டீஸ்பூன். இப்போது ஆப்பிள் வந்துட்டு தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கு. அதை இப்போ மிக்சியில் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கணும். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது. ஸோ லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிங்கனாலே போதும், திக்காக அரைச்சா போதும். இப்போது நம்ம பேன் ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் சேர்த்துக்கலாம். இது நான் வீட்டிலையே செஞ்ச நெய், ரொம்ப பியூர். ஸோ நான் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். எப்படி செஞ்சுருக்கேன்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க ஆப்பிள் பியூரியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க. இது நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும். கடைசியாக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கணும். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான், அண்டு ஹெல்த்தியும் கூட. இப்போது குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நல்லா செஞ்சு கொடுக்கலாம். இப்போ என்னோடய பையனை பார்த்திங்கன்னா 1 இயர் வரைக்கும் நல்லா ஆப்பிள் ஜூஸ் தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்ருந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீட் தான் ரொம்ப அவனுக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ நம்ம கடையில் வாங்கி கொடுத்தோம்னா அது எவ்வளோ டேஸ் அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க, அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக அண்ட் ஃப்ரெஷ்ஷாக நம்ம அப்பப்போ அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம கோதுமையில் கூட பால் எடுத்து அல்வா செய்யலாம். அண்டு நான் பாசிப்பயிறு லட்டு செஞ்சு கொடுப்பேன். அதோட ரெசிபிஸ் கூட நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டே வருது. நெய் அப்படியே லைட்டாக மேலே வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா பேனில் அது ஒட்டலை, நல்லா தனியாக வந்துருச்சு. கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்துருச்சு. நீங்கள் இன்னும் ஆப்பிள் சேர்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நெய்யும் சேர்த்துக்கோங்க. சுகர் ஒரு ஆப்பிளுக்கு 1/2 கப் சுகரே போதுமானது. ஏன்னா ஆல்ரெடி ஆப்பிள் ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ அளவாக சுகர் சேர்த்துனாலே போதும். இப்போது திக்காயிடுச்சு. இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நெய் விட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கூட பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க ஆப்பிள் அல்வாவில் போட்டுக்கலாம். இதுக்கு நான் கலர் எதுவுமே சேர்த்தலை. உங்களுக்கு இந்த அல்வா ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.